Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் the telephone conversation. So PGTRBயில் old syllabus and new syllabus ரெண்டுத்துலேயுமே இந்த poem கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி அதனுடைய குவெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first question, what is the central theme of the telephone conversation? So central theme நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், racial discrimination. So most of the questions பார்த்தீங்கன்னா racial அந்த இது பேஸ்டாக தான் வரும். பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் எந்த மாதிரி அந்த ஆன்சர்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அண்ட் இதில் வந்து அவர் சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. What is the speaker trying to do in the poem? To rent a house. How does the landlady respond when the speaker reveals his race? She questions the darkness of his skin. ஸோ நான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஆர் யூ டார்க் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் சைலன்ஸ்க்கு அப்புறமா அந்த கொஷினை வந்து கேட்டாங்க. Which literary device is dominant in the poem? It is irony. What is the tone of the speaker throughout the poem? ஸோ சர்காஸ்டிக் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பீக்கர் அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து இந்த பர்சன் ஆஃப்ரிக்கன் பர்சன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து ஸ்பீக்கராக வருவார். ஸோ இந்த லேடி வந்து மோஸ்ட்லி வந்து லிசனர் பார்ட்டில் தான் இருப்பாங்க. அண்ட் 1 or 2 டயலாக்ஸ் மட்டும்தான் பேசியிருந்திருப்பாங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா அவங்க பேசின டயலாக்ஸுமே வந்துட்டு டேரெக்டாக அவங்க பேசுகிற மாதிரி வராது. இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி அவங்க வாயிலேருந்து இந்த டயலாக்ஸ் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை டேரெக்ட்லேருந்து இன்டேரக்ட் மாற்றுறப்ப அந்த சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு. ஸோ அவங்க ஒரு சில டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி இருந்தாலுமே இவர் வந்து அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்றது பின்னாடி சொல்கிறேன். Who is the author of the telephone conversation? It is Wole Soyinka. அவர் வந்து ஒரு நைஜீரியன் ரைட்டர் அண்ட் he is also a Nobel laureate. ஸோ அவர் எந்த இயர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினார் அப்படின்றதையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. What type of poem is the telephone conversation? It is a dramatic monologue. ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போமை வந்து ட்ராமேட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒன் சைட் ஆஃப் பீப்புள் வந்து ஒன் பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து இது ஒரு ட்ராமேட்டிக் மோனோலாக்னு சொல்கிறாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாகவும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ட்ராமேட்டிக் மோனோலாக்ன்றது ஒரு சிங்கிள் பர்சன் தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட கேரக்டர், அவங்களோட இது அதை சுற்றி என்ன நடக்குது இதை பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் மட்டுமே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாருமே லிசனர்ஸாக தான் இருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடியுமே வந்து 1 or 2 டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஏன் அதை வந்து இல்லை இது 1 or 2 டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி இருந்தாலுமே இது ஏன் ட்ராமேட்டிக் மோனோலாக்னு ஒரு சைட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் ஒன். ஏன்னா அந்த பர்சன் தான் வந்து அந்த லேடி வந்து என்ன பேசுகிறாங்கன்றதை சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் லைக் அ கான்வர்சேஷன். இந்த பர்சன் வந்து என்ன நடக்குது, நான் எப்படி பேசுகிறேன், நான் என்னென்னலாம் பேசுகிறேன், அதுக்கு அவங்களோட ரிப்ளை என்ன சுற்றி என்ன இருக்குது, இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அந்த லேடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு சைட் ஆஃப் பீப்புளோட ஆர்கியூமெண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சமயத்துக்கு போயிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க தேவையில்ல. What does the poem criticize? It criticizes racism. That too, இது வந்து ரொம்ப பாவமாக ஒரு நிறைய ரேசிசம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாவமாக கொடுத்துருப்பாங்க. பட் இதை வந்து சட்டைரிக்கலாக வந்து அதை அகெயின்ஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. Which word best describes the landlady's question? It is racist. What literary device is used in lipstick coated long gold rolled cigarette holder piped? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LL CC. ஸோ அந்த மாதிரி சேம் ரிப்பீட்டட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வர்றதுனால இட் இஸ் alliteration. What does the speaker compare his skin color to? ஸோ அவர் ஸ்கின் கலரை எது கூட கம்பேர்னா பண்ணுறாரு அப்படின்னா இட் இஸ் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செஃபியா அப்படின்றத கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் அது எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செஃபியா அப்படின்றது அட்லீஸ்ட் இன் மை என்ன பிளேஸில் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்றது கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க. வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த போம்? ஸோ செட்டிங் ஆஃப் த போம் வந்து இட் இஸ் அ ஃபோன் கால் தான். பட் நீங்கள் சரௌண்டிங்ஸில் வந்து ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இடம் அப்படின்றத வந்து டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் சுற்றி இருக்கிறது வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி இது வந்து இந்த ஒரு கண்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்ன கண்ட்ரி அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க.
ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆஃப்கோர்ஸ் இதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பதிஞ்சிரும். மனசில் பதிகிறப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாலுமே வந்து சம்திங் சம்வேர் வந்து உங்களால் எல்லாத்தையுமே கண்டிப்பாக யாராலையுமே வந்து கம்ப்ளீட் சிலபஸை வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. பட் ஏதோ ஒன்று எங்கேயோ படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியாவது அட்லீஸ்ட் வந்து ஞாபகம் இருக்கும். How does the speaker respond to the question about skin color? He marks the question. ஸோ அவங்க ஸ்கின் கலர் கேட்டவுடனே அவர் வந்து லைட் டார்க்கா வெரி டார்க்கான்னு கேட்குறப்ப அவர் சொன்னவர் மில்க் சாக்லேட்டா இல்லை டார்க் சாக்லேட் மாதிரின்னு கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி அண்ட் ரிப்பீட்டடாக அந்த கொஷினுக்கே வந்து சர்க்காஸ்டிக்கலாக வந்து திருப்பி கொஷின் கேட்டிருப்பார். Why does the speaker pause before answering the landlady? He is shocked and trying to process the question and shock அந்த என்னடா இவங்க எல்லாருமே இதே மாதிரியே கேட்குறாங்க, ஏன் கலரை வச்சு ஒரு பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஷாக்லேயும் அண்ட் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ற அந்த ப்ராசஸும் நடந்துட்டுருக்கிறதுனால தான் வந்து ஒரு சைலன்ஸ் இருக்கும். அந்த சமயத்தில் தான் வந்துட்டு சுற்றி இருக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். Which of the following best captures the speaker's tone? It is sarcastic and composed. How is irony used in the poem? To mock racism. What is the landlady's tone during the conversation? Curious but prejudiced. ஸோ அவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக், பப்ளிக் ஹைட் அண்ட் சீக்குன்னு கூட ஒரு கோட் கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அது என்னென்னா அவங்க பேசுகிற, அதாவது ஃபஸ்ட்டு பேசுகிற சென்டென்ஸ் வந்து ஏதோ அந்த தேன் ஒழுக சுற்றி தேன் பூசி சர்க்கரை பூசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, மேலே மட்டும் பார்த்தா ஏதோ நார்மலாக கேட்குற மாதிரி ஒன்றும் தெரியாமல் கேட்குற மாதிரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு ரேசிஸ்ட் ஐடியா இருக்குது அண்ட் ப்ரிஜுடைஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். What effect does the speaker's sarcasm have? It exposes racial stereotypes. Why does the speaker mention various shades of black? To highlight absurdity. So இதுக்கு ஒரு particular word கொடுத்துருப்பாங்க. It is a device to measure the light from the sun. ஒரு லைட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் லைட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸோட பேரையும் சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்றதையும் ஞாபகம் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. What social issue is tackled in the poem? It is racism. How does the landlady's voice change? It becomes hushed and cold. What makes the poem powerful? Its humor and irony. Which poetic technique is used to give voice to social commentary? It is dramatic monologue. How does the poem reflect post-colonial literature's theme? Resistant to racial power structure. What role does silence play in the poem? It highlights shock and emotional impact. ஸோ இது வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து சைலன்ஸ் இருக்கும். லேண்ட்லேடியும் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சைலண்ட்டாக இருப்பாங்க, ஏன்னா அவர் ஆஃப்ரிக்கன்னு சொன்னதுக்கப்புறம். அண்ட் இவருமே வந்து அந்த கலர் என்ன கலர்னு கேட்குறதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியடில் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு சைலன்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. Which of the following lines is rich in satire? You mean like plain or chocolate, milk chocolate? ஸோ இது வந்து யார் சொல்லுவாங்க? அந்த பர்சன், ஆஃப்ரிக்கன் பர்சன் தான் வந்து சொல்லியிருப்பார். What does the pressurized good breeding imply? ஸோ இது வந்து அந்த ஆஃப்ரிக்கன் வந்து லேண்ட்லேடியை வந்து சொல்லியிருப்பார், டினோட் பண்ணியிருப்பார். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொலைட்னஸ், ஹைடிங் ப்ரெஜுடைஸ், அது ரொம்ப ஒரு தலைக்கணம் இருக்குது. பட் அவங்க வந்து அதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு பொறுமையாக ஏதோ பேசுகிற மாதிரி அதை வந்து பொறுமையாக கேள்வி கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்போஸ் பண்ணி இவர் வந்து இப்படி சொல்கிறாரு. What do the red images in the poem signify? It is British culture. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3 விஷயத்தை வந்து ரெட்டில் கொடுத்துருந்துருப்பாங்க. ரெட் பூத், ரெட் பில்லர் பாக்ஸ் அண்ட் ரெட் ஆம்னிபஸ், டபுள் டெக்கர் பஸ். What makes the speaker's response subversive? His sarcastic politeness. What is the speaker's mood by the end of the poem? Resigned and bitter. What is the poem's impact on readers? Raises awareness about racism. What is Soyinka's broader message in this poem? Race continues to divide humanity. ஸோ இது வந்து இன்னுமே வந்து அந்த ஹியூமனிட்டியை வந்து பேஸ்ட் ஆன் கலர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரேஸ் வந்து ஹியூமனிட்டியே வந்து டிவைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதுக்கு மாதிரி நிறைய போம்ஸோடைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இட் இஸ்
it will be very, very helpful for your PGTRB preparation. So hope you are doing good. Happy learning.